character, knowledge, confidence. S.R.K. Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, S.R.K. Best of the best is S.R.K. Bright future means S.R.K. Quality education, S.R.K. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and moral wisdom. What's the culture we will start? I love my school, S.R.K. Best of the best is S.R.K. Bright future means S.R.K. Quality education, S.R.K. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. S.R.K. Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. தேர்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏற்கனவே நான் சொன்னது கேவோட வேல்யூ, கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஒன் மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த தேர்ட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய ஒன் வேர்ட் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட எஸ்ஐ யூனிட்ஸ், அதாவது கேவோட வேல்யூ நம்ம எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்ம வந்து ஈக்குவல்ட்டாக மாற்றும் போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கான்ஸ்டன்ட் தான் கே. ஸோ அந்த கேவோட வேல்யூ பார்த்தோன்னா 1/4πε0 அப்படின்னு சொல்லுவாங்க. 1/4πε0, திஸ் இஸ் கேவோட வேல்யூ 1/4πε0, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா this is 9 × 10⁻9 Newton meter square Coulomb square அப்படின்னு சொல்லுவாங்க. this is 9 × 10⁻9 Newton meter square Coulomb square. k ஓட வேல்யூ 9 × 10⁻9 Newton meter square Coulomb square. இதில் எப்சிலான் அப்படின்னு பார்த்தோன்னா permittivity of the free space அப்படின்னு சொல்லுவாங்க. permittivity of the free space ஆர் வேக்யூம். அதாவது வேக்யூம் அப்படின்னா காற்றே இல்லாத இடம், ஏர் இல்லாத இடம். ஸோ ஏரே இல்லாத இடம் ப்ளஸ் வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்மிட்டிவிட்டி வேல்யூ வந்து எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனோட வேல்யூ, அந்த எப்சிலான் நாட் வேல்யூ பார்த்தோன்னா 1/4πk அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 8.85 10⁻12 Coulomb square Newton inverse 1 meter inverse 2. திஸ் இஸ் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வரக்கூடிய யூனிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக யூனிட்ஸ் தான் கேட்பாங்க. ஒன் வேர்டில் கேட்கும்போது முக்கியமாக யூனிட்ஸ் தான் கேட்பாங்க. இதில் பார்த்தோன்னா நிறைய கொஷின்ஸ், இந்த ஒரு பாயிண்டில் உங்களுக்கு நிறைய ஒன் வேர்ட் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ ஒன் வேர்ட் கொஷின்ஸ் நீங்கள் லைன் பை லைனாக படித்தா தான் ஃபுல் ஒன் வேர்ட் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் புக் பேக்லாம் படிச்சா ஃபுல் ஒன் வேர்ட் எடுக்க முடியாது. ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க லைன் பை லைனாக படித்தா தான் சென்டம் எடுக்க முடியும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்டில் இப்போ எத்தனை ஒன் வேர்ட் கேட்கலாம் அப்படின்னா கேவோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். வாட்ஸ் கே வேல்யூ 1/4πε0. ஸோ அதனோட வேல்யூ 1/4πε0 வேல்யூ என்னன்னு கேட்கலாம். திஸ் வந்து 9 × 10⁻9 Newton meter square Coulomb square. வாட்ஸ் த யூனிட் ஆஃப் கே அப்படின்னு கேட்கலாம். ஸோ கூலும்ஸ்லால வர ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேவோட யூனிட் Newton meter square Coulomb square யூனிட் மட்டும் கேட்கலாம். அப்படி இல்லை, ஹியர் எப்சிலான் நாட்னா என்னன்னு கேட்கலாம். திஸ் வந்து permittivity of the free space. எப்சிலான் நாட் இஸ் த permittivity of the free space. அண்டு வேல்யூ எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஸோ அது வந்து 1/4πk. இங்கே வந்து 1/4πε0 வரும் கேலோட வேல்யூ. ஆனால் எப்சிலான் நாட்டோட வேல்யூ பார்த்தோன்னா 1/4πk அப்படின்னு வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துங்க. இதுவும் வந்து ஒன் மார்க் கேட்கலாம். அப்படி இல்லை, எப்சிலான் நாட்டோட வேல்யூ பர்மிட்டிவிட்டியோட யூனிட் கேட்கலாம். அது வந்து Coulomb square Newton inverse 1 meter inverse 2. Coulomb square Newton inverse 1 meter inverse 2. ஸோ எப்படி ஒன்றாலும் ஒன் வேர்டு ஒன்று ஜஸ்ட் மாற்றி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்பயுமே ஸ்ட்ரைட் கொஷின்ஸ் உங்களுக்கு வராது, எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லைன் பை லைனாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஒன் வேர்டை நீங்கள் ஃபுல்லாக அடிக்க முடியும். ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.85 × 10⁻12 c square Newton inverse 1 meter inverse 2. ஓகே, திஸ் இஸ் தேர்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னா the magnitude of electrostatic force 2 charges each 1 coulomb அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ மேக்னிடியூட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கூலும், இப்போ 2 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. 2 சார்ஜஸ் வந்து 1 கூலும் எடுத்துட்டோம்னா ஒரு கூலும், ஒரு சார்ஜஸ் வந்து 1 கூலும், அதே போல் இன்னொரு சார்ஜஸ் 1 கூலும் அப்படி எடுத்துட்டோம்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 சார்ஜஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா எஃபோட வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி தெரியும். எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் q1 q2/r² அப்படின்னு ஃபார்முலா இருக்கும். ஸோ அதெல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 9 × 10⁻9. ஸோ எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்லணும் கேவோட வேல்யூ 9 × 10⁻9. q1ஓட சார்ஜ் அவங்க கொடுத்துட்டாங்க 1 கூலும் அப்படின்னு. ஸோ q1ஓட சார்ஜ் 1 கூலும்ன்றதை 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு q2ஓட சார்ஜ் 1 கூலும் அப்படின்றதால 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. டிவைடட் பை
ஆர் ஸ்கொயர். ஸோ ஆரோட எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே 1 அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஸோ 9 கூட எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 9 தான் வரும். ஸோ 9 × 10⁹ நியூட்டன் வரும் ஆன்சர். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தா 9 × 10⁹ அப்படின்னு வரும். என்னன்னா சார்ஜஸ் வந்து 1 கூலும் எடுக்கும்போது டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் நம்ம செப்பரேட் பண்ணும்போது எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 9 × 10⁹. இது வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜஸ் ஈச் ஒன் ஆஃப் கூலும் செப்பரேட் வித் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் இஸ் வாட் இஸ் 1 மீட்டர்ஸ் கேட்கலாம். ஸோ ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் 9 × 10⁹ நியூட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் கூலும்ஸ். இது நான் ஏற்கனவே சொன்னது தான் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் கூலும்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட், SI units SI units of Coulomb loss in vacuum takes the form. தஸ் வந்து SI யூனிட் ஏற்கனவே நான் சொன்னது தான். Q1ல் Q2ல் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வரும், Q2வால் Q1ல் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வரும். இப்போ F21 அப்படின்றது Q1ல் Q2வால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ், தஸ் F21. அதோட வேல்யூ 1/4πε0 Q1 Q2/R² R12 அப்படின்றது வந்து அப்படின்ற சார்ஜஸ் ஆர் இந்த டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் கேன்றது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 1/4πε0 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து SI யூனிட்ஸோட கூலம்ஸ் வந்து இந்த ஃபார்முலா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலம்ஸ் லா சேம் ஸ்ட்ரக்சர் இன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூலம்ஸ் லா சேம் ஃபார் த நியூட்டன்ஸ் லா ஆஃப் த கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 6th பாயிண்ட் பாருங்கள், கூலம்ஸ் லா ஆஸ் சேம் ஸ்ட்ரக்சர் ஆஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ கூலம்ஸ் லா நம்ம என்னன்னா நியூட்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் கூலம்ஸ் லாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டுமே இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். பார்த்து தான் ஏற்கனவே திஸ் F is directly proportional to Q1 Q2 ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ R² அப்படின்றது. ஸோ F is inversely proportional to R². அதே தான் சேம் கிராவிடேஷனல் ஃபார்முலாவில் நியூட்டன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா thus F is inversely proportional square inversely proportional square of the distance அப்படின்னு சொல்லியிருப்பார். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா F is directly proportional to Q1 Q2/R². ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கூலம்ஸ் லா. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா G m1m2/R². திஸ் இஸ் வந்து நியூட்டன்ஸ் லா. இது வந்து நியூட்டன்ஸ் லா. ஸோ ரெண்டுத்துலையுமே பார்த்தோன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R². ரெண்டுமே வந்து சேம் divided by R² வருது. ஸோ ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R². ஸோ கூலம்ஸ் லா ஆஸ் சேம் ஸ்ட்ரக்சர் ஆஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ரெண்டுமே வந்து டிஸ்டன்ஸ் வந்தால் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுவாக இருக்கும். ரெண்டுமே வந்து சேம் அப்படின்றத சொல்லியிருப்பார். திஸ் இஸ் வந்து 6th பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் வந்து 2 சார்ஜஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுலன்னா கூலம்ஸ் லா வந்து 2 சார்ஜஸ் Q1 Q2 அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. கவனி, the gravitational force between 2 masses is always attractive, but Coulomb force between 2 charges can be attractive or repulsive depending on the nature of the charges. அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 2 சார்ஜஸ் இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா Q1 Q2 அப்படின்றது 2 சார்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. எதுலன்னா கூலம்ஸ் லாவில். பட் வந்து நியூட்டன்ஸ் லாவில் வந்து M1 M2 அப்படின்றத 2 மாசஸ் கொடுத்துருப்பாங்க, 2 மாஸ் கொடுத்துருப்பாங்க. M1 அப்படின்றத 2 மாஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெண்டுமே என்னன்னா M1 M2 ரெண்டுமே என்னன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் between 2 masses is always attractive force. இப்போ M1 M2 இடையில வந்து ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் மட்டும் தான் இருக்கும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் 2 மாசஸ் எடுத்திருப்பாங்க, 2 மாசுக்கு இடையில ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் ஆனால் 2 சார்ஜஸ் கூலம்ஸ் எடுத்துருக்கல, 2 சார்ஜஸில் Q1 Q2 அப்படின்ற 2 சார்ஜஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 சார்ஜஸ்க்கு இடையில அட்ராக்டிவும் இருக்கும், ரிப்பல்சிவும் இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியேஷன், 2 லாவுக்கு உள்ள டிஃபரன்ஷியேஷன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கூலம்ஸ் லாவில் 2 சார்ஜஸ் எடுத்திருக்காங்க, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் 2 மாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ M1 M2 2 மாசஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, பட் ஆனால் M1 M2 2 மாசஸ்க்கு இடையில ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் ஆனால் Q1 Q2ன்ற 2 சார்ஜஸ்க்கு இடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தா இந்த வேல்யூ ஆஃப் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், இதில் வேல்யூ ஆஃப் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், இதில் நம்ம கிராவிடேஷன் Gன்றது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் Gன்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ அதனோட வேல்யூ பார்த்தோன்னா 6.626 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வெர்ஸ் 1. இது வந்து கேட்கலாம். G is equal to 6.626 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வெர்ஸ் 1. G ஓட யூனிட் என்னன்னு கேட்கலாம், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வெர்ஸ் 2. வேல்யூ இல்லாமல் ஒன்லி யூனிட் மட்டும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா ஒன்லி வேல்யூ கேட்காம யூனிட் மட்டும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஜியோட யூனிட், அதாவது நியூட்டன்ஸ் லாவில் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜியோட யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா தட்ஸ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வெர்ஸ் 2. அப்படி இல்லை வேல்யூ கேட்குறாங்க ஜியோட வேல்யூ அப்படின்னா
6.626 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் minus 2. அதுக்கு வேல்யூ மட்டும் கேட்குறாங்கன்னா யூனிட்டு சேர்த்து எதனா தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கான்ஸ்டன்ட். அதே போல் கேவோட வேல்யூ நம்ம வந்து கூலும்ஸ் லாவில் கிராவிட்டி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கேவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 9 into ஏற்கனவே நம்ம படிச்சதுதான் 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் சி ஸ்கொயர். இதனோட யூனிட் நான் ஏற்கனவே சொன்னதான் கேவோட யூனிட் மட்டும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. தட்ஸ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர். அப்படி இல்லை கேவோட வேல்யூ மட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர் அப்படின்றது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 point masses is the same whether 2 masses are at rest or in motion. ஸோ 2 masses வந்து என்ன ஆகும்னா ஒன்று வந்து ரெஸ்ட்டில் இருக்கலாம், அப்படின்னா மோஷனில் இருக்கலாம். நியூட்டன்ஸ் லாவில் 2 masses வந்து ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கலாம், அப்படி மோஷனில் இருக்காங்க. இப்போ சார்ஜஸ் ஆர் மோஷன் எட் அனதர் ஃபோர்ஸ். இப்போ சார்ஜஸ் வந்து ஒன்று மோஷனில் இருக்கும்போது என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். பட் ஆனால் ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூலும் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றாங்க. திஸ் அனதர் பாயிண்ட். இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதும்போது ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா இதில் பிக் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்குற சான்ஸ் இருக்குது. ரொம்ப எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 1 word கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு 10 marks இதில் பிக் கொஸ்டின்ஸை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க. The force on the charge Q1 exerted by the point charges Q2 is given by. இப்போ ஏற்கனவே சொன்னதான். So for Q1 Q2 force, the F12 is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square R2. Here R21 this is the unit vector from the charge Q2 to Q1. The charge Q2 இருந்து Q1 போகக்கூடிய யூனிட் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா so this R21 அப்படின்றது எப்பவுமே 1-2க்கு ஆப்போசிட் தான் இருக்கும். ஏன்னா எவ்ரி ரியாக்ஷன் இஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றதுனால R21 is equal to minus R12 அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து 1 markல கேட்பாங்க. ஸோ ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துட்டு மட்டும் கேட்கறது அப்படின்னா R21 is equal to R12 அப்படின்னு கொடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன்ஸில் R21 is equal to minus R12. ஸோ அந்த இது வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வேணாலும் மாற்றி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. The express is point charges. But the point charges is an ideal concept. However, we can apply Coulomb's law. Two charges are very much smaller than the distance between them. In fact, that the distance between the two charge spheres is much greater than the radius of the spheres. Last point like முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். லாஸ்ட் பாயிண்டில் the distance between the two charges எப்பயுமே வந்து 2 சார்ஜஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ரேடியஸ் இருக்கும். ஸோ சார்ஜஸ்க்கு ரேடியஸ் இருக்கும், Q1க்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், Q2 ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா அந்த ரேடியஸ் சார்ஜஸோட ரேடியஸை விட அதிகமாக இருக்கணும், கிரேட்டர் தன்னாக இருக்கணும். The distance between two charge spheres is much greater than the radius of the spheres. ஸோ 2 ஸ்பியர்ஸ் சார்ஜோட ஸ்பியர்ஸை விட ஸ்பேஸோட ரேடியஸை விட டிஸ்டன்ஸ் 2 சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இஸ் லாஸ்ட் பாயிண்ட். ஆஸ்பெக்ட்ஸோட லாஸ்ட் பாயிண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஆஸ்பெக்ட்ஸு. ஸோ ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நான் கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின்ஸ் இப்போவே நீங்கள் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க. கிளாஸ் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் பார்க்கும்போது நீங்கள் ஒரு என்ன கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கணும் அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. நாங்கள் கிளாஸ் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன நடத்திட்டு இருக்கணும் அதை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் ரொம்ப குயிக் டைமில் உங்களுக்கு எக்ஸாம் வரும். ஏன்னா இப்போவே நிறைய டைம் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆகும்போது ரொம்ப குயிக் டைமில் எக்ஸாம் வரும்போது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் அதோட ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போலேருந்தே நடந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து சம் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த யூனிட்டில் சம் பார்த்தீங்கன்னா என்னென்னா எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் 2 point charges Q1 and Q2 at rest as shown in the figure. 2 point charges கொடுத்துருக்காங்க. ஸோ Q1 and Q2 அப்படின்ற 2 point charges கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா திஸ் Q1 Q2 அப்படி 2 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட டிஸ்டன்ஸ் வந்து 1 meter அப்படின்னு எடுத்திருக்காங்க. தே ஆர் செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் 1 meter. சரி 1 meter டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் செப்பரேட்டட் பை த 1 meter டிஸ்டன்ஸ். ஸோ அப்படின்னும் போது they are separated by the 1 meter distance. Calculate the force experienced by the 2 charges for the following cases. They are separated by the distance 1 meter. Calculate the force experienced by the 2 charges following cases. So force கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா 1 meter டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. 1 meter டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கும்போது எவ்வளோ சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும், எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஸோ இவ்வளோ சார்ஜஸ் கொடுக்கும்போது எவ்வளோ ஃபோர்ஸஸ் நமக்கு கிடைக்கும், இந்த சார்ஜஸ் கொடுக்கும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த சார்ஜஸ் கொடுக்கும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ Q1ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு சார்ஜோட வேல்யூ +2 மைக்ரோ கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. +2 மைக்ரோ கூலும். அண்ட் Q2ஓட வேல்யூ +3 மைக்ரோ கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது +2 மைக்ரோ கூலும், Q2ஓட வேல்யூ +3 மைக்ரோ கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Q1 +2 மைக்ரோ கூலும், Q2 +3 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம்மில்
சார்ஜ் Q1 வேல்யூ +2 மைக்ரோ கூலும் அண்ட் Q2 வேல்யூ -3 மைக்ரோ கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் சம்மில் Q1 வேல்யூ +2 மைக்ரோ கூலும் அண்ட் Q2 வேல்யூ -3 மைக்ரோ கூலும். இதில் நீங்கள் முக்கியமான கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செம்மில் ரெண்டு சார்ஜஸுமே என்ன சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று பாசிட்டிவ், திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு செம்மில். செகண்ட் செம்மில் பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. அதே போல் தேர்ட் செம்மில் பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் தான் ரிப்பல்சிவ் பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா அட்ராக்டிவ் பண்ணும் அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா Q1 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இங்கே பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கீழே அவசியம் இங்கே 3 கேஸில் இந்த 3 சம்முக்கான பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணி தான் ஆகணும். சம் போடும்போது இந்த பிக்சர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரா பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் கேஸில் பார்த்தோன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ். ஃபஸ்ட்டு சம்மில் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கும்போது ரெண்டுமே ரிப்பல் பண்ணோம். ஸோ சிம்பிள்ஸ் வந்து அவுட்டர் சைடில் கொடுத்துருப்பாங்க. இங்கே சிம்பிள்ஸ் அவுட்டர் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ், அப்போ வந்து ரிப்பல்சிவ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அவுட்டர் சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் நம்ம கேஸ் 1ல் கேஸ் 2ல். கேஸ் செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். ஸோ ஒன்று பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொன்று நெகட்டிவாக இருந்தபோது என்ன ஆகும்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து Q1 Q2 ரெண்டுமே வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ ரெண்டுமே சிம்பிள்ஸ் பார்த்தோன்னா ரெண்டுமே இன்டீரியரில் வரும். இங்கே இந்த Q1 சிம்பிள்ஸ் Q2 சிம்பிள்ஸ் வந்து இன்டீரியரில் வரும். ஏன்னா ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதுனால. அதே போல் தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ அப்படின்னும் போது ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும். ஸோ சிம்பிள்ஸ் வந்து இன்டீரியரில் வரும். ஸோ சிம்பிள்ஸ் நீங்கள் பிக்சர்ஸ் போடும்போது என்ன சிம்பிள்ஸ் வந்து கரெக்டாக அந்த சிம்பிள்ஸ் கரெக்டாக போடணும். இப்போ ரெண்டு சார்ஜஸ் எடுத்திருக்காங்க, Q1 Q2 அப்படின்னு எடுத்திருக்காங்க. போத் ஆர் த பாசிட்டிவ் சார்ஜஸ். இன் ஃபஸ்ட்டு சம்மில் போத் ஆர் த பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ போத் ஆர் த பாசிட்டிவ் சார்ஜஸ், தே ஆர் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்றதுனால திஸ் இஸ் சிம்பிள்ஸ் ஃபார் த அவுட்டர் சைட்ஸில் வரணும். ஸோ சிம்பிள்ஸ் அவுட்டர் சைடில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள்ஸ் ஃபார் த ரெண்டுமே என்ன ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ சிம்பிள்ஸ் வந்து எங்கே உள்ளே வரணும், அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றதால சிம்பிள்ஸ் வந்து உள்ளே வரணும். தேர்ட்ஸ் இப்போ சம்மில் பார்த்தோன்னா அதே போல் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள்ஸ் வந்து உள்ளே வரணும். எல்லாமே சார்ஜஸ் வந்து Q1 Q2 தான். எல்லாத்துக்குமே சார்ஜஸ் வந்து Q1 Q2 தான். திஸ் Q1 Q2 Q1 Q2 Q1 Q2. ஸோ இப்போ சம்மு நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q1 வேல்யூ +2 மைக்ரோ கூலும், Q2 வேல்யூ +3 மைக்ரோ கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1 மீட்டர். எல்லாத்துக்குமே 1 மீட்டர் தான். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க டிஸ்டன்ஸ். போத் ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ். எல்லாருமே ரெண்டுமே இதில் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ ஃபோர்ஸ் வில் பி ரிப்பல்சிவ். ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதுனால ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பல்சிவாக வரும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஸோ கூலும்ஸ் லா உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா ஏற்கனவே சொன்னதான் F21 is equal to 1/4πε0 Q1 Q2 by R² into R12. This is formula. F21 is equal to 1/4πε0 Q1 Q2 by R² into R12. This is the formula for the Coulomb's law. இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும்னா என்ன வரும்னு பாருங்கள். ஸோ எப்பயுமே யூனிட் வெக்டார் இருக்குங்க என்ன எடுத்துருக்காங்கன்னா R12 அப்படின்னும் போது ஐன்ற யூனிட் வெக்டார் எடுத்திருக்காங்க. நம்ம R12க்கு யூனிட் வெக்டார்ஸ் ஐன்றதை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே யூனிட் வெக்டார் எடுக்கிறது ஐன்னு மட்டும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த R12 இருக்கிறது ஐன்ற யூனிட் வெக்டார் மட்டும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/4πε0 K இதனோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். 1/4πε0 வேல்யூ நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான் 9 × 10⁹ அதனோட வேல்யூ. 1/4πε0 வேல்யூ 9 × 10⁹. 9 × 10⁹. அதுக்கப்புறம் Q1 வேல்யூ Q1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 மைக்ரோ கூலும். திஸ் 2 மைக்ரோ அப்படின்றோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் மைக்ரோ. மியூன்றது மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் வேல்யூ இஸ் 10⁻⁻6 மைக்ரோட வேல்யூ. திஸ் இஸ் மைக்ரோ. ஸோ மைக்ரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10⁻⁻6 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோட வேல்யூ 10⁻⁻6 அப்படின்றதுனால நம்ம Q1 சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 2 மைக்ரோ கூலும். ஸோ 2 இன்ட்டு மைக்ரோவுக்கு 10⁻⁻6 நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ 10⁻⁻6 இன்ட்டு Q2 சார்ஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 3. Q2 சார்ஜ் பார்த்தோன்னா 3ன்னு எடுத்துருக்கோம். ஸோ 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 × 10⁻⁶ அப்படின்னு. ஏன்னா இதுவும் வந்து 3 இன்ட்டு மைக்ரோ கூலும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 × 10⁻⁶ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் R². R² எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 1 மீட்டர் டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. R² பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ 9 × 10⁻⁹ இன்ட்டு 2 × 10⁻⁶ இன்ட்டு 3 × 10⁻⁶ divided by
1 ஸ்கொயர். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து r வந்து 1 எடுத்துருக்கோம். ஸோ 1 ஸ்கொயர் அப்படி எடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது f21 இஸ் ஈக்குவல் டு 9 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ மூணுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிங்க. மேலே என்ன, இங்கே 10⁻9 இருக்குது, இங்கே 10⁻6 இருக்குது, இங்கே 10⁻6 இருக்குது. ஸோ 10⁻6 10⁻6 நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸை ஆட் பண்ணிப்போம். ஸோ பவர்ஸை ஆட் பண்ணிங்கன்னா 10⁻6 இன்ட்டு 10⁻6 எவ்வளோ வரும் அப்படின்னா 10⁻12 வரும். ஸோ 10⁻12 இங்கே என்ன இருக்குது, 10⁻9 இருக்குது. ஸோ பவர்ஸை ஆட் பண்ணுவோம். பவர்ஸை ஆட் பண்ணும்போது இங்கே என்ன வரும், 10⁻19 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10⁻19 இருக்கும், 12 இருக்கும். 10⁻6 இன்ட்டு 10⁻6 10⁻12. இன்னொன்று 10⁻9 ப்ளஸ் 9 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 10⁻3 வரும். ஸோ 10⁻12 9 போயிடுச்சுன்னா -3 வரும். ஸோ 10⁻3 வந்துடுச்சு. மற்றது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9 × 2 18. ஸோ 18 × 3 9 × 2 18, 18 × 3 54. ஸோ 54 வேல்யூ வந்துடுச்சு. 9 × 2 18, 18 × 2 3 54. ஸோ 54 இந்த பவர்ஸ் நீங்கள் ஆட் பண்ண வந்தது வந்து 10⁻3. ஸோ 10⁻3 ஃபோர்ஸோட யூனிட் பார்த்தோன்னா நியூட்டன் என். இந்த ஐன்றது யூனிட் வெக்டாரில் நம்ம ஏற்கனவே நான் சப்ஸ்டிட் பண்ண சொன்னது தான், R12 அப்படின்ற யூனிட் வெக்டாரில். ஸோ ஐ சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஐ வேல்யூ இங்கே வரும். ஸோ 54 × 10⁻3 நியூட்டன் ஐ வெக்டார் அப்படின்னு வரும். ஐக்கு மேலே இந்த வெக்டார் சிம்பிள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போடணும். இந்த வெக்டார் சிம்பிள்ஸ் போகலன்னா தப்பு தான். இந்த யூனிட் நீங்கள் கரெக்டாக நியூட்டன் அப்படின்ற யூனிட் நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஸோ அந்த நியூட்டன்ற யூனிட் எழுதலனாலும் தப்பு தான். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும். என்னென்ன ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதும்போது கரெக்டாக யூனிட்டு போட்டிருக்கோமா, ஸோ எல்லாமே கரெக்டாக எழுதிருக்குமா அப்படின்றத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஏன்னா ஒரு சம்ஸ் போடும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் மார்க் குறைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மார்க் குறைக்கிறதுனால நம்ம எதுவுமே கேட்க முடியாது. ஸோ இது கரெக்டாக நியூட்டன் அப்படின்னா நியூட்டன்றதை கரெக்டாக போடுங்க. ஐன்றதா ஐ வெக்டார், இது மேலே அந்த வெக்டர் வந்து கரெக்டாக போடுங்க. ஸோ திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபஸ்ட்டு சம் எப்படி சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ செகண்ட் சம், இதில் என்ன செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q1ஓட வேல்யூ 2 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. Q2ஓட வேல்யூ -3 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னதான் அட்ராக்டிவ் பண்ணணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்டிவ் பண்ணணும். ஸோ தே ஆர் unlike charges, so the force will be attractive. ஸோ ரெண்டுமே unlike charges அப்படின்றதுனால ஃபோர்ஸ் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் Q2 டியூ டு Q1 இஸ் given by. இப்போ Q2வால் Q1ல் Q1ஆல் Q2வில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு போது நம்ம ஏற்கனவே பண்ண ஃபார்முலா தான். F21 இஸ் ஈக்குவல் டு K × Q1 Q2 by R² × R12 வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. அதே சேம் ஃபார்முலாவில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1/4/ε0க்கு பதிலாக அதாவது கேவோட வேல்யூக்கு பதிலாக 9 × 10⁻9 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு Q1ஓட சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 2 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. 2 மைக்ரோ கூலும் அப்படின்னா 2 × மைக்ரோக்கு வந்து 10⁻6 சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு -3. ஸோ Q2ஓட வேல்யூ -3 கொடுத்துருக்காங்க. -3 மைக்ரோ கூலும், -3 × 10⁻6 அப்படின்னு வரும். ஸோ டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 1 மீட்டர் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னா 1 ஸ்கொயர் வரும். ஸோ 1 ஸ்கொயர். இப்போ நம்ம அதே போல் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வர வேல்யூஸை. ஸோ 9 × 2 மல்டிப்ளை பண்ணிங்க. 9 × 2 18, 18 × 3 54, -54 அப்படின்னு வரும். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஃபோர்ஸ் எழுதும்போது அதுக்கு ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எப்படி சொன்னதான் நியூட்டன்ஸ் லாவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எவ்ரி ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ சார்ஜஸ்லையும் அப்படி அதே தான், ஃபோர்ஸ்ன்னு இருக்கும்போது ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ மேலே வாங்க சார், கொஞ்சம் மேலே வாங்க. இதில் ஆன்சர் நீங்கள் எழுதும்போது நம்ம F12 இஸ் ஈக்குவல் டு -F21 ஃபார்முலா. ஸோ ஆப்போசிட் சார்ஜ் அப்படின்றதுனால ஸோ நம்ம F12 ஃபைன் பண்ணது, ஸோ ஆப்போசிட் ஃபார் மைனஸ் அப்படின்றதால நம்ம 54 ஃபைன் பண்ணதை நீங்கள் என்ன பண்ணணும்னா மைனஸில் தான் எழுதணும் ஆன்சர். ஏன்னா F12 இஸ் ஈக்குவல் டு -F21. ஸோ அப்போ ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதும்போது நம்ம F21 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ -F21 அப்படின்றதுனால ஸோ அதோட வேல்யூ வந்து நம்ம மைனஸில் தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். இது கரெக்டாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு மைனஸில் ஆன்சர் எழுதணும். செகண்டும் அதே சேம். ஓகே சார், இப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ என்னன்னா இங்கே 9 × 10⁻9, 2 × 10⁻6 இருக்குது, 3 × 10⁻6 இருக்குது, டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து 1 ஸ்கொயர் இருக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும் நம்மளுக்குன்னா 9 × 2 18, 18 × 3 54. ஸோ -54 இன்ட்டு 10⁻9 இருக்குது,
இங்கே 10 power minus 6 இருக்குது, இங்கே 10 power minus 6 இருக்குது. ஸோ 10 power minus 6 into 10 power minus 6, 10 power minus 12, 10 power minus 12 10 power 9 சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா நம்ம 10 power minus 3 கிடச்சிடும். ஸோ 54 into 10 power minus 3. ஃபோர்ஸோட யூனிட் பார்த்தோன்னா நியூட்டன். இங்கே ஆர் வெக்டருக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுற போனால் ஐன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ என்ன ஐ வேல்யூ வருது. ஸோ R12 is equal to I value. The charge Q2 will be experienced an attractive forces towards Q1. இப்போ Q2ஆல் attractive forces which is in the negative. ஸோ என்னன்னா this formula வந்து F12 is equal to F21 இது ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே நெகட்டிவ் வரும்போது என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் வரும். ஸோ F12 is equal to 54 into 10 power minus 3 நியூட்டன் ஐன்னு வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து இதில் பாசிட்டிவ்னு வரும்போது ஆன்சர்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவில் வரும். F12 is equal to minus F21 அப்படின்றதுனால நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் பாசிட்டிவில் வந்ததுன்னா நெகட்டிவில் வரும், நெகட்டிவில் வந்ததுன்னா பாசிட்டிவில் வரும். அதை கரெக்டாக ஞாபகம் கரெக்டாக நோட் பண்ணி போடுங்க. நெகட்டிவில் வரும்போது பாசிட்டிவில் வரும் ஆன்சர்ஸ். ஸோ பாசிட்டிவில் வரும்போது நெகட்டிவ் வரும் ஆன்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக. இஃப் these two charges are kept inside the water, அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இன்சைட் த வாட்டரில் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சார்ஜஸ். தென் the force experienced by Q2 Q1. ஸோ இன்சைட் த வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபோர்ஸ் பார்த்தோன்னா 1/4 எப்சிலான். இன்சைட் த வாட்டர் நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்சிலானுக்கு பதிலாக எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அந்த ஃபார்முலா வந்து என்ன மாறும் அப்படின்னா எப்சிலான் இருக்கிற நேரத்தில் எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட்னு மாறும் இன்சைட் த வாட்டர் எடுக்கும்போது. ஸோ அப்போ நம்ம என்னன்னா எப்சிலான் இருக்கிற இடத்துல எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இல்லை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் அப்படின்னும் போது நான் மீதி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும் 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 R2 R1 வேல்யூ வந்து F21 வேல்யூ. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு கீழே எப்சிலான் ஆருக்கு சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ மட்டும் இதனோட வேல்யூ வந்து F21. ஸோ கீழே எப்சிலான் நாட் மட்டும் கீழே இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்சிலான் ஆர். ஸோ எப்சிலான் ஆர் மட்டும் கீழே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து என்னென்னா F21 வேல்யூ. ஸோ F21 டிவைடட் பை இந்த எப்சிலான் ஆரோட வேல்யூ கீழே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபார்முலா கீழே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதுக்கு மேலே இல்லையா சார்? ஓகே. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு F21 வேல்யூ நம்ம ஏற்கனவே நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம் 54 ஃபஸ்ட்டு சம்லேயே நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம் 54 into 10 power minus 3 நியூட்டன் அப்படின்றது. கீழே வந்து எப்சிலான் ஆரோட வேல்யூ உங்களுக்கு சம்மிலே கொடுத்துருப்பாங்க 80 அப்படின்றது. இந்த எப்சிலான் ஆரோட வேல்யூ 80 அப்படின்றத உங்களுக்கு சம்மிலே கொடுத்துருப்பாங்க. மேலே வாங்க சம்மில் வாங்க. ஃபஸ்ட்டு சம்மில் கீழே சம் கீழே இங்கே சம்மிலே பாருங்கள் எப்சிலானோட வேல்யூ தேர்ட் சம்முக்கு எப்சிலானோட வேல்யூ 80 அவங்க சம்மிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எப்சிலான் வேல்யூ 80 சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்துடும் சார். ஸோ எப்சிலான் ஆருக்கு பதிலாக 80 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணினா 0.625 வரும். ஸோ மைனஸ் 0.625 into 10 power minus 3 நியூட்டன் ஆன்சர். திஸ் ஆன்சர். இது சால்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 3 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 சம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க சம்ஸில் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சம்ஸில் நீங்கள் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா 2 சார்ஜஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 2 சார்ஜஸ் வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுன்னு பார்க்குறோம். நீங்கள் இது பாசிட்டிவ் வந்துன்னா ரிப்பல்சிவ் பண்ணும், நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தால் அட்ராக்டிவ் பண்ணும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் சம்மு போடணும். ஸோ அதுதான் எது பாசிட்டிவ் வரும் எது நெகட்டிவில் வரும் அப்படின்றது தெரியும். ஸோ பாசிட்டிவில் வந்தோன்னா ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும், நெகட்டிவில் வந்ததுன்னா ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வரும். இதில் அவங்க எப்சிலானோட வேல்யூ 80 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஆன்சர்ஸ் வரும். ஸோ இந்த சம்ஸை வந்து ஒரு தடவைக்கு 3 தடவை போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே S.R.K. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு S.R.K. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே S.R.K. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு S.R.K. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology.
Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. S.R.K Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.